ஹாய் ஹலோ இன்றைக்கி சாட்டர்டே பசங்களை கூப்பிட்டு எங்கேயாவது வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். குருநாதா ஜூஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் கட்டப்பொண்ணு வீதியில் இருக்குது, அங்கே போயிருந்தோம். அங்கே பசங்களை கூப்பிட்டு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோன்னு சொல்லிட்டு மெனு கார்டை கொடுத்து செலக்ட் பண்ண சொன்னேன். அவங்களும் செலக்ட் பண்ணி பார்த்தாங்க. மதியம் நல்லா சிக்கன் பிரியாணி. ஸோ அதனால் நைட்டு இதோட லைட்டாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த உருளைக்கிழங்குல செஞ்ச அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அப்புறம் அந்த மைனஸ்லாம் வச்சு சாப்பிட்டோம். பசங்களாம் சாப்பிட்டா நான் எதுவும் ஆர்டர் பண்ணல. ஒய்ஃபுக்கும் அதிகமாக விருப்பம் இல்லை, நான் மட்டும் லைட்டாக தொட்டிக்கிட்டேன். அப்புறம் வெஜிடபிள் சாண்ட்விச் அதை ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப விரும்பி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். எப்பவுமே அங்கே ரெகுலராக போகிறது தான். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் பசங்க அவங்கள அலும்பு தாங்க முடியல. வெளியில் ஓடி போய் நின்றுக்கிறானுங்க, உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறானுங்க. பசங்கனாலே குறும்பு தானே. அப்புறம் ஒவ்வொரு வாயை சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் திரும்ப ஓடி போய் வெளில விளாண்டுக்கிட்டு அப்புறம் ஒரு கஸ்டமர் இருந்தாங்க, அவங்க கூட ஒரு பையன் இருந்தான். அவங்க கூட என் பையன் பேர் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். பசங்க எப்பவுமே அப்படி தானே. அதுக்கப்புறம் என் சின்ன பையன் அந்த பூனைக்குட்டியை பார்த்து ஜாலியாக விளையாண்டுட்டு அப்படியே இருந்தான். நாங்கள் பாட்டு தின்னுட்டு தான் இருந்தோம் ஜாலியாக, டென்ஷன் கிடையாது. கடைசியில் பூனைக்குட்டியை பார்த்துட்டு அங்கேயே படுத்துட்டானுங்க பசங்க. என்னடா பண்ணுறது வழி இல்லாமன்னு சொல்லிட்டு அப்புறம் இவனில் மேய்ச்சி கூப்பிட்டு பெரும்பாடாக போச்சு. அப்புறம் ஜூஸ் ஆர்டர் பண்ணோம். நமக்கு தான் ஒன்று பத்தாது, அதனால் 2 குடிச்சிட்டு அழகாக பில் பே பண்ணிவிட்டு போனோம். உண்மையிலே சொல்ல போனால் அந்த கடையில் எல்லாமே நல்லா இருக்கும். சிக்கன் சாண்ட்விச்சாக இருக்கட்டும், வெஜ் சாண்ட்விச்சாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த பொருள் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அருமையாக இருக்கும். நான் எப்பயும் விரும்பி சாப்பிடக்கூடியது. அதனால் அங்கே போயிட்டு பசங்களை கூப்பிட்டு ஒரு ஃபன் பண்ணலாம், ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சாப்பாடு செமிக்கலை அப்படிங்கிறதுனால பசங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். ஸ்கூல்னு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் பில் பே பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இதோ நிற்கிறாரு, அவர் தான் மாஸ்டரு. அவர் ரொம்ப அருமையாக தங்கமாக பேசுவார். நானும் நல்ல முறையில் பேசிவிட்டு இவனுங்களை அங்கேருந்து கூப்பிட்டு கிளம்புறதுக்கே பெரும்பாடாக போச்சு. வரவே மாட்டேங்கிறானுங்க அந்த பூனைக்குட்டியை விட்டுட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அங்கே பாருங்கள், இன்னும் அங்கே போய் விளையாண்டே நிற்கிறான். அதனால் ஒரு வழியாக முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி நல்லா இருக்கான்னு கேட்டேன். நல்லா இருடான்னா பசங்கள்கிட்ட கேட்டேன் நான். அதுக்கப்புறம் அப்படி பாய் சொல்லிட்டோம். அந்த கடைக்காரரும் மாஸ்டரும் பாய் சொல்லிட்டு சொன்னார். நாங்களும் அப்படி நல்ல முறையில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். உண்மையிலேயே போக மனசு இல்லை. போக தான் அந்த ஜூஸோட டேஸ்ட் இன்னும் வாங்கி நின்றுருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வாட்டி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். போகும்போது இந்த கடையை கடைசியாக பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே